அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசிக்கா தமிழ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தமிழ் நூல்கள் அப்படின்ற டாபிக் கீழே இருக்கக்கூடிய தமிழ் நூல்களை பத்தியும், தமிழ் இலக்கண நூல்களை பத்தியும், பேசிக்கான தமிழ் இலக்கணத்தை பத்தியும் பார்க்கலாம். ஸோ டாபிக் போறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ் நம்மளுடைய மொழி. தமிழ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமை அப்படின்ற பொருள் தருது. சொல்லும் போதே தமிழ் அப்படின்னு படிக்கும் போதே எவ்வளவு இனிமையா இருக்கு இல்லைங்களா? ஸோ தான் இனிமை அப்படின்ற பொருள் தருது. இதுலயே பார்த்தீங்கன்னா தா அப்படின்ற வல்லின எழுத்தும், இதுல இம் அப்படின்ற மெல்லின எழுத்தும், இல் அப்படின்ற இடையின எழுத்தும் வருது. அப்ப தமிழில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான எழுத்துக்கள் தான் வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த 3 எழுத்துக்களையும் தன்னகத்தே கொண்டு இனிமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடியதுதான் நம்மளுடைய தமிழ். அப்ப இனிமைன்னு பொருள் தரக்கூடிய இந்த தமிழை நம்ம தவறா எழுதலாங்களா? எழுதக்கூடாது. அப்ப சரிவர நம்ம தமிழை எழுதணும். அப்போதான் தமிழ் மேலும் இனிமையாகும். அதனால இலக்கண முறைப்படி தமிழ் எழுதுறது தான் சரியான முறை. ஸோ இலக்கண வகுப்புல எப்படி இதை சரியா எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம ரெகுலரா பார்க்கலாம். முதல்ல மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது மொழி. நமக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான். ஸோ ஒருத்தங்க நம்ம தப்பு பண்ணாங்கன்னா அது தப்பு அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஸோ விலங்குகளால் அந்த மாதிரி எடுத்து சொல்ல முடியாது. ஸோ மொழி அப்படின்றது விலங்கிலிருந்து நம்மை வேறுபடுத்தக்கூடியது. இலக்கணம் இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு எழுதலாம். இலக்கு அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னு அர்த்தம். அணம் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தருது. இதுல அணம் இந்த 3 சுழி நா பாருங்க. 3 சுழி நா வந்தா அதற்கு அழகு அப்படின்ற பொருள் தருது. அப்போ அழகு குறிக்கோள் அப்படின்னு என்ன அழகு குறிக்கோள்? மொழியை அழகாக்குவதுதான் குறிக்கோள். மொழியை அழகாக்குறதுன்னா எப்படிங்க அழகாக்க முடியும்? அழகா எழுதுறதுனால அழகாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஆகாது. சரிவர எழுத வேண்டும். தவறில்லாமல் எழுத வேண்டும். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு எக்ஸாம்பிள், கண்ணன் வந்தாள் அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கலாம். இது சரியா தொடரு? தப்பு. ஏன்? கண்ணன் அப்படின்றது ஒரு ஆண்பால், வந்தாள் அப்படின்றது ஒரு பெண்பால். அப்போ ஆண்பாலுக்கு நம்ம என்னதான் போடணும்? ஆண்பால் தான் போடணும். அதாவது என்ன எழுதியிருக்கணும்? வந்தான் அப்படின்னு எழுதியிருக்கணும். இப்படி வந்தான் எழுதினான் தான் சரி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ வந்தாள், வந்தான் இதெல்லாம் நம்ம பேசிக்கா ஒன்றும் பெருசா கஷ்டப்பட்டு போட வேண்டியதில்லை. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இது நீங்க இந்த மாதிரி சரிவர எழுதணும். அப்ப நம்மளே அறியாம என்ன பண்ணியிருப்போம், ஒரு சில இடங்கள்ல இலக்கணத்த சரியா பயன்படுத்தியிருப்போம். நம்மளே அறியாம ஒரு சில இடங்கள்ல இலக்கணத்த தப்பா பயன்படுத்தியிருப்போம். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த இலக்கண வகுப்பினுடைய முக்கியமான நோக்கமே. அப்ப தமிழ் மொழியில் இலக்கணம் அப்படின்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் 5 வகைப்படும். 1 எழுத்து இலக்கணம், 2வது சொல் இலக்கணம், 3வது பொருள் இலக்கணம், 4வது யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்றது 5 வகைப்படும். 5 வகையிலயும் முக்கியமானது இந்த பொருள் இலக்கணம். இந்த பொருள் இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. அகம், புறம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கப்படுகிறது. எழுத்து, சொல், பொருள்ல பொருள் இலக்கணம் பார்த்தீங்கன்னா அகம், புறம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. அகம் அப்படின்னா அகம் சார்ந்த விஷயங்கள். அப்போ நம்மளுடைய ஒரு தலைவன், தலைவிக்கு நடுவில் நடக்கக்கூடிய காதல், இல்வாழ்வு, இல்லறம் இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியது அகம். இதே புறம் சார்ந்தது அப்படின்னும் போது அதே தலைவன், தலைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய தலைவன் போருக்கு வரும். அவனுடைய போர், அவனுடைய வீரம், அவனுடைய கொடை இது எல்லாத்தையும் பத்தி சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புறம் சார்ந்த இலக்கணம் அப்படின்றது. அப்போ எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படி சொல்லிட்டு டோட்டலா ஒரு 5 வகை இருக்குதுங்க. இப்போ எழுத்து இலக்கணத்துல என்ன படிப்போம்னா எழுத்து வார்த்தையிலே இருக்குது. எழுத்துக்களை பத்தி அப்போ எந்த எழுத்து வந்தா இந்தந்த மீனிங் தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி சொல்லுல பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் சேரும்போது சொல் அப்படின்றது உருவாகும். அந்த சொற்களை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல் இலக்கணத்துல வரும். பொருள் இலக்கணம் அப்படின்னும் போது அந்த சொல்லுக்கு உண்டான பொருளை நம்ம படிக்கும். என்ன மீனிங்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருக்க 2ம் பாருங்க. யாப்பு. யாப்பு அப்படின்றது விதிமுறை. இந்த ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் ஒரு கவிதை எழுதணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் ஒரு கட்டுரை அப்படின்றது எழுதணும் அப்படின்றது தான் யாப்பு. யாப்புனா விதிமுறை. ஸோ கட்டுறது அப்படின்ற பொருள் தருது. பட் இருந்தாலும் விதிமுறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அணி இலக்கணம். அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஸோ இந்த இலக்கணத்தை எப்படி மேலும் அழகாக்குறது அப்படி சொல்லிட்டு அணி இலக்கணத்துல வரும். டோட்டலா இது பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும்.
இந்த 5 இலக்கணத்தை பத்தியும் குறிப்பிடக்கூடிய இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அகத்தியம், வீர சோழியம், தொன்னூல் விளக்கம், இலக்கண விளக்கம், முத்து வீரியம், சுவாமிநாதம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 இலக்கணத்த பத்தி சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள். இப்போ ஃபர்ஸ்ட் அகத்தியம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அகத்தியர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அகத்தியர் தான் அகத்தியம் வந்து எழுதியிருக்கிறார். வீர சோழியம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். புத்த மித்திரர். இவர் தான் வந்து வீர சோழியம் வந்து எழுதினவர். தொன்னூல் விளக்கம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். தொன்னூல் விளக்கம் எழுதினது வந்து வீரமாமுனிவர். அடுத்து இலக்கண விளக்கம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். வைத்தியநாத தேசிகர். வைத்தியநாத தேசிகர். இவர் தான் இந்த இலக்கண விளக்கம் அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறார். முத்து வீரியம் அப்படின்ற நூல் எழுதினது யாருன்னு கேட்கலாம். முத்து வீர உபாத்தியாயர். முத்து வீர உபாத்தியாயர். லாஸ்டா சுவாமிநாதம் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சுவாமிநாத கவிராயர். சுவாமிநாதம் எழுதுனா சுவாமிநாதர் தான். சுவாமிநாத கவிராயர். ஸோ இவங்க தான் இந்த நூல்களை வந்து எழுதினவங்க. மீதி இலக்கண நூல் இல்லையா? இப்ப இருக்கு தொல்காப்பியம். நீங்க எல்லாரும் படிச்சதுதான். நமக்கு தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூலும் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் வந்து 5 இலக்கணத்தையும் குறிப்பிடுறது கிடையாது. 3 இலக்கணம் தான். எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற 3 இலக்கணங்களை பத்தி தான் குறிப்பிடுது. அதே மாதிரி தான் நம்ம நன்னூல். நன்னூல் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பயன்படுத்துவோம். நன்னூலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இலக்கணத்தை மட்டும் தான் சொல்லுது. எழுத்து, சொல் அப்படின்ற 2 வகையான இலக்கணங்களை பத்தி மட்டும் தான் சொல்லுது. ஆனா நன்னூலும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இலக்கண நூல் தான். ஆனா அந்த 5 இலக்கணத்துல 2 இலக்கணம் மட்டும் தான் கிடைச்சிருக்குது. மீதி 3 வந்து கிடைக்கல அப்படின்றாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நன்னூல் அப்படின்றது வெறும் 2 இலக்கணங்கள பத்தி மட்டும் தான் சொல்லுது. எழுத்து, சொல் மட்டும் தான் சொல்லுது. அப்ப நம்ம கீழ போட்டிருக்கிற இந்த லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 5 இலக்கணங்களையும் வந்து பத்தி சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள். ஸோ இதையே கூட நம்ம கொஸ்டினா கேட்கலாம். 5 இலக்கணங்கள பத்தி சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள்ல எது தவறானது? இல்ல சரியானது எது? அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த 2, 4, 5, 6 ஸோ டோட்டலா 6 இலக்கணமும் 6 இலக்கண நூல்களும் 5 இலக்கணத்த பத்தியும் குறிப்பிடுது. அடுத்து முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம். ஸோ முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்னு கூட நம்ம வந்து எழுதலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. எல்லாமே வந்து நம்ம எழுதுறது தான். ஸோ முதல் சங்கம் அப்படின்றது வந்து எங்க கூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, தென்மதுரை. தென்மதுரையில வந்து கூட்டப்பட்டது. கூற்றினவர் வந்து காய்ச்சின வழுதி அப்படின்ற ஒரு மன்னர். இவங்க தான் வந்து அந்த காலத்துல சங்கத்தெல்லாம் வளர்த்தவங்க. அப்படின்னா சங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கம்னா அந்த காலத்துல இருந்த புலவர்கள், அறிஞர்கள் இவங்கள வச்சு அவங்க எழுதின புத்தகங்களை வந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடிய இடம்தான் இந்த சங்கம் அப்படின்றது. அப்போ முதல் சங்கத்தை கூட்டினது காய்ச்சின வழுதி மட்டும் கிடையாது. நிறைய மன்னர்கள் வந்து கூட்டியிருக்கிறாங்க. பட் நமக்கு கொஷின் கேட்டா யாரும் கேட்பாங்க. முதல்ல கூட்டினது யாரு? இல்ல முக்கியமான ஆள் யாருன்னா நம்மளுடைய காய்ச்சின வழுதி அப்படின்றவர் தான். அடுத்து இந்த முதற் சங்கம் வந்து அழிஞ்சு போச்சு. அதாவது சுனாமி வந்துச்சு. கடல்ல வந்து மூழ்கி போச்சு. இந்த தென்மதுரை அப்படின்றது அப்படின்னு சொல்றாங்க. முதற் சங்கத்திலே நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. மிக முக்கியமான நூல் வந்து பார்த்தீங்கன்னா, அகத்தியம் அப்படின்ற நூல். அகத்தியம் அப்படின்ற நூல் எந்த காலத்தை சேர்ந்தது? எந்த சங்க காலம்னா, முதற் சங்க காலம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பரிபாடல் அப்படின்ற ஒரு நூலும் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த முதற் சங்கத்துல வந்து எந்த நூலுமே கிடைக்கல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல வந்து அழிஞ்சு போச்சு. 2ஆம் சங்கம். 2ஆம் சங்கம் அப்படின்றது எங்க கூட்டியிருக்காங்கன்னா, கபாடபுரத்துல கூட்டியிருக்கிறாங்க. கூட்டியவர் வந்து வெண்டேர் செழியன் அப்படின்றவர். நம்ம எப்படி எழுதலாம் இவரோட பேர் அப்படின்னா, வெண்தேர் செழியன் அப்படி சொல்லிட்டு எழுதலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. 2 மாதிரியும் எழுதலாம். வெண்டேர் செழியன் ஆர் வெண்தேர் செழியன். அப்ப இந்த 2ஆம் சங்கத்தை சேர்ந்த நூல் தான் தொல்காப்பியம். அப்ப நமக்கு கிடைத்த பழமையான நூலே அதுதான். தொல்காப்பியம் தான். அப்ப இதுதான் நமக்கு கிடைச்ச ரொம்ப பழசு. அப்ப இதுக்கு முன்னாடி புக்கே இல்லையா? இருந்திருக்குது. அதுதான் நம்ம எழுதியிருக்கிறோம். அகத்தியம், பரிபாடல் இந்த மாரி நூல்லாம் இருந்திருக்குது. ஆனா, அது நமக்கு வந்து என்ன இல்ல, முழுசா வந்து கிடைக்கல, கிடைக்கவே இல்ல. இந்த மாதிரி நூல்கள் இருந்ததா, பின்னாடி வரக்கூடிய நூல்கள்ல எழுதியிருக்கிறாங்க. இப்பதான் நமக்கே என்ன தெரியறது, ஓ! முதல் சங்கத்துல இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்திருக்குது. ஆனா, நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து தெரிய வருது. இந்த தொல்காப்பியம் வந்து மிகவும் பழமையான நூல். இப்ப 3ஆம் சங்கம் இருக்கு. 3ஆம் சங்கத்துல தற்போதைய மதுரையில வந்து நடந்த இந்த 3ஆம் தமிழ்ச் சங்கம். 3ஆம் தமிழ்ச் சங்கத்தை கூட்டியவர் வந்து முடத்திருமாறன் அப்படின்றவர். அப்ப 3ஆம் தமிழ்ச் சங்கத்துல என்னென்ன நூல்கள் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நூல்கள் வந்து 8 தொகை, 10 பாட்டு. 8 தொகையும்
10 பாட்டும். இந்த நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது தமிழ் சங்கத்துல, அதாவது கடை சங்கத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நூல்கள். சரிங்களா? ஸோ கடை சங்கத்துல வந்து 2 முக்கியமான நூல்கள் வந்து வந்திருக்குது. ஒண்ணு எட்டுத்தொகை, இன்னொன்னு வந்து 10 பாட்டு. இப்ப நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த 10 பாட்டுல தான் என்ன வரும்னா, பரிபாடல் அப்படின்ற ஒரு நூல் வந்து வருது. அப்ப பரிபாடல் அப்படின்றது 3ஆம் சங்கம். நான் முன்னாடியே வந்து எழுதியிருக்கிறேன். பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு முதற் சங்கத்திலயும் ஒரு நூல் வந்ததா எழுதியிருக்கிறோம். அப்ப இது எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே சரிதான். இங்க வரக்கூடிய பரிபாடல் வேற, இங்க வரக்கூடிய பரிபாடல் வேற. ஸோ 3ஆம் தமிழ் சங்கத்தில இருக்கக்கூடிய பரிபாடல் தான் முதல் சங்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. 2ம் வேற வேற நூல்கள். பட் ஒரே பேர்ல வந்து அந்த காலத்துல வந்து பரிபாடல் அப்படின்ற பேர்ல நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள். இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நக்கீரர். நக்கீரர் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கு. நக்கீரர் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படி சொல்லிட்டு. எந்த சங்க காலத்தை சேர்ந்தவர்? ஆப்ஷன் வந்து முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்ற 3 வகையான ஆப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்குது. அப்ப நீங்க இத வந்து எப்படி போடணும்னா, நக்கீரர் அதாவது இந்த 10 பாட்டுல ஒரு நூல். 10 பாட்டுல ஒரு நூல் தான் நெடுநல் வாடை. அப்ப நெடுநல் வாடை எந்த நூலு? 10 பாட்டு. 10 பாட்டு எந்த காலம்? 3ஆம் சங்க காலம். அதாவது கடை சங்க காலத்தை சேர்ந்தது. அப்ப நக்கீரர் எந்த சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, கடை சங்க காலத்தை சேர்ந்தவர். இப்படிதான் நம்ம வந்து போடணும். எடுத்த உடனே அப்படியே அவர் எந்தெந்த புலவர் எந்தெந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிறீங்க. நக்கீரரா அவர் எழுதின நெடுநல்வாடை. நெடுநல்வாடை வந்து எந்த பாட்டுக்கு கீழ வருது? 10 பாட்டுக்கு கீழ வருது. 10 பாட்டு வந்து எந்த காலத்தை சேர்ந்தது? கடை சங்க காலத்தை சேர்ந்தது. இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய கொஸ்டினுக்கான ஆன்ஸர் வந்து போடணும். டைரக்ட்டா வந்து யோசிச்சு, கஷ்டப்பட்டு யோசிச்சு தப்பா வந்து போடக்கூடாது. ஸ்மார்ட்டா யோசிச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து சரியா போடலாம். அடுத்து நம்ம பள்ளி பாட புத்தகத்துல குடுத்திருக்கிறது தான் இந்த பிக்சரு. தொல்காப்பியம். சரியா? நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான இலக்கண நூல். இந்த தொல்காப்பியத்துல இருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீதி எல்லா இலக்கண நூலும் தோன்றியிருக்கு. ஸோ தொல்காப்பியம் அப்படின்றது நம்ம முன்னயே சொல்லியிருக்கிறோம். எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற 3 அதிகாரங்கள் மட்டும் தான் வந்து சொல்லுது. இப்ப இதுல நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். எழுத்து, சொல், மத்தி மட்டும் சொல்லக்கூடிய இலக்கண நூல் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். நன்னூல், நேமிநாதம். இது 2ம் எழுத்து, சொல் பத்தி மட்டும் தான் சொல்லுது. அடுத்து பொருள் பத்தி சொல்லக்கூடிய இலக்கண நூல். அதாவது பொருள வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2ஆ வந்து பிரிக்கலாம். அதாவது புறம் சார்ந்தது, அகம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ வந்து பிரிக்கலாம். புறம் சார்ந்த இலக்கண நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை அப்படின்றது. அது இல்லாம அகம் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையனார் அகப்பொருள், நம்பி அகப்பொருள் இதெல்லாம் பன்னிரு புறம் சார்ந்தது. இந்த மாதிரி நெறைய இலக்கண நூல்கள் வந்து இருக்கு. இப்ப நம்ம இத பெருசா போடலாம். பாருங்க. அதே மாரி செய்யுளியல் அப்படின்னு ஒரு இயல் இருக்கு. இந்த செய்யுளியல் வந்து பார்த்தீங்கன்னா, யாப்பெருங்கல காரிகை, யாப்பெருங்கலம் அப்படின்ற நூல பத்தி சொல்லுது. அடுத்து ஓமவியல் வந்து பார்த்தீங்கன்னா, தண்டி அலங்காரம், மாரண அலங்காரம் அப்படின்ற நூல்கள பத்தி சொல்லுது. இது வந்து பிக்சரு. இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாத மாரி இருக்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலா நான் எழுதுறேன். எழுதும்போது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டைட்டில் போட்டுக்கலாம்னா, தொல்காப்பியம் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த தொல்காப்பியத்துல 3 அதிகாரங்கள் இருக்கு. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 இருக்கு. இந்த பொருள் அதிகாரத்த வந்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம். பிரிப்போம். அகம், புறம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ வந்து பிரிக்கிறோம். இப்போ இந்த எழுத்து, சொல் இது 2 பத்தி மட்டும் சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நன்னூல், நேமிநாதம். இது 2ம் எழுத்து, சொல் அப்படின்ற 2 அதிகாரத்த பத்தி மட்டும் தான் சொல்லுது. அடுத்து சொல். சொல் அப்படின்ற சொல்லுக்கு மட்டும் இலக்கணம் வகுக்கக்கூடியது எது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இலக்கண கொத்து. பிரயோக விவேகம். இதெல்லாம் சொல்லுக்கு மட்டும் தான் இலக்கணம் சொல்லும். அடுத்து அகம் சார்ந்த இலக்கண நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அகம் சார்ந்தது ரொம்ப ஈஸி தான். வார்த்தையிலேயே வரும். இறையனார் அகப்பொருள்.
மாறன் அகப்பொருள். நம்பி அகப்பொருள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அகம் சார்ந்த இலக்கண நூல்கள். புறம் சார்ந்த இலக்கண நூல் எது அப்படின்னா, புறப்பொருள் வெண்பா மாலை. வெண்பா மாலை. பன்னிரு படலம். இதெல்லாம் புறம் சார்ந்தது. இதையும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த அகம் சார்ந்த நூல் எல்லா வார்த்தையும் என்ன வந்துருச்சு? அகப்பொருள், அகம், அகம் அப்படின்னு வந்துருது. புறம் சார்ந்தது வந்து பாருங்க, பாவரிசை. இங்க பா அப்படின்ற எழுத்துல பூ வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாவரிசை, இங்கேயும் பாவரிசை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட இலக்கண நூல்கள். அப்ப தொல்காப்பியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இயல்கள் அப்படின்றது தான் இதோட உட்பிரிவு. சின்ன பார்ட் பார்ட்டா நம்ம பிரிப்போம் இல்லைங்களா? இயல் அப்படின்னா பார்ட்டா பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி நீங்க பார்ட்டா பிரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்துல எத்தனை இயல் இருக்கு? இயல் அப்படின்றது. எழுத்துல எத்தனை இயல் இருக்குன்னா 9 இயல் இருக்கு. சொல்லுல வந்து 9 இயல் இருக்கு. பொருளுல வந்து 9 இயல் இருக்கு. டோட்டலா எத்தனை இயல் இருக்கு? 27 இயல் இருக்கு. ஸோ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இயல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். 27 இயல்கள் இருக்கு. ஸோ எழுத்து 9, சொல் 9, பொருள் 9ன்னு சொல்லிட்டு 27 இயல்கள் இருக்கு. இப்போ இந்த பொருள் அதிகாரத்துல 2 இயல் எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி நமக்கு வந்து இந்த பிக்சர்லயே குடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ பொருள் அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த 9 இயல்கள்ல நான் 2 இயல் மட்டும் உங்களுக்கு வந்து தனியா வந்து பிரிச்சு எழுதுறேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, செய்யுள் இயல். இன்னொன்னு வந்து உவமவியல். இப்படி 2 இயல் வந்து நம்ம தனியா பிரிச்சுக்கிறோம். 9ம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம இத மட்டும் படிச்சீங்கன்னா போதுமானது. அப்ப செய்யுளியல் அப்படின்றது யாப்புக்கு இலக்கணம் கூறுகிறது. உவமவியல் அப்படின்றது அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம் வந்து கூறுகிறது. அப்ப தொல்காப்பியத்த வந்து பார்த்தீங்கன்னா, 5 இலக்கண நூலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11த் புக்ல ஓல்ட் எடிஷன்ல வந்து இருந்துச்சு. அப்ப தொல்காப்பியம் வந்து 9த் புக், 10த் புக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எழுத்து, சொல், பொருள் 3 தான் வந்து குடுத்திருப்பாங்க. ஆனா 11த் புக்ல மட்டும் 5 இலக்கணத்த சொல்லுது அப்படின்னு குடுத்திருந்தாங்க. அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறு தான். அப்படி எழுதக்கூடாது. பட் இருந்தாலும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எழுத்து, சொல், பொருளு. பொருளுல வந்து 2 இயல் இருக்கு. செய்யுளியல், உவமவியல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த செய்யுளியல் வந்து யாப்புக்கு இலக்கணம் கூறுகிறது. உவமவியல் அப்படின்றது அணிக்கு வந்து இலக்கணம் கூறுகிறது. அப்ப செய்யுளியல்ல யாப்புக்கு இலக்கணம் கூறக்கூடிய இலக்கண நூல் என்ன? யாப்பு இலக்கணத்த பற்றி மட்டும் சொல்றது. யாப்பெருங்கலம். யாப்பெருங்கல காரிகை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாப்புக்கு மட்டும் இலக்கணம் வந்து கூறுகிறது. அணிக்கு இலக்கணம் கூறுபவை தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம் இதெல்லாம் வந்து அணிக்கு இலக்கணம் கூறக்கூடியவை. ஸோ இதுதான் இலக்கண நூல்கள் டோட்டலா இருக்கிறது. எழுத்து சொல்னா, எழுத்து சொல்லுக்கு மட்டும் இலக்கணம் வகுக்கக்கூடிய இலக்கண நூல்கள். நன்னூல், நேமிநாகம் அப்படின்றது. அதே மாதிரி சொல்லுக்கு மட்டும் சொல்றது இலக்கண கொத்து, பிரயோக விவேகம். பொருள் பொருள 2ஆ பிரிக்கிறோம். அகம், புறம் அப்படின்னு சொல்லிட்டு அகம் சார்ந்ததுன்னா இறையனார் பொருள், மாறனாக பொருள், நம்பியக பொருள், அளவியல் காரிகை இந்த மாதிரி நூல் இருக்கு. அது புறம் சார்ந்ததுன்னா புறப்பொருள் வெண்பா மாலை, பன்னிரு படலம். இந்த பொருள் அதிகாரத்துல 2 இயல் மட்டும் பிரிக்கிறீங்க. செய்யுளியல், உவமவியல். செய்யுளியலுக்கு யாப்புக்கு இலக்கணம் கூறக்கூடிய தொல்காப்பிய இயல் எது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். செய்யுளியல் அப்படின்னு சொல்லணும். யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை. இந்த இயலை வச்சே புக் எழுதியிருக்கிறாங்க. ஓமவியல் வச்சு எழுதப்பட்ட இலக்கண நூல் தான் இந்த தண்டி அலங்காரம், மாறலங்காரம் அப்படின்ற இலக்கண நூல்கள். இருக்கக்கூடிய நூல்கள் அதே மாதிரி அவுட் சோர்ஸ் கூடிய தமிழ் இலக்கண வகுப்புல வரக்கூடிய கிளாஸ்ல வந்து நம்ம ரெகுலரா பார்க்கலாம். தேங்க்யூ.